கைஸ், இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் எப்படி பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறதுங்கிற பற்றி தான் இன்னைக்கு வீடியோ. இது பார்த்தீங்கன்னா, நான் பாஸ்போர்ட் எடுத்து 10 வருஷம் முடிஞ்சிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு நட ரினியூவல் பண்ணிட்டேன். அதுவும் இந்த கம்பெனியில் இருக்கும்போது தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10 வருஷமும் முடிஞ்சிருச்சு. இப்போ ரினியூவலுக்கு போகிறோம். என் பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வரைக்கும் 20 வருஷம் முடிஞ்சிருக்கு. வெளிநாட்டு வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண போகிறோம். அந்த பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அபுதாபியில் ஒரு 400 திராம்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது எப்படி என்னங்கிறத பற்றிலாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வேணும். ஃபோட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா நான் மேலே போடுறேன் பாருங்க. நான் ஆல்ரெடி வந்து ஃபோட்டோ எடுத்துட்டேன். பாஸ்போர்ட் ரினியூவல் அபுதாபியில் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எம்பசி போக தேவையில்ல. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா BLS இன்டர்நேஷனல் அங்கே போனோம்னா நம்ம ரினியூவல் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு டேரெக்டாக ரினியூவல் பண்ண முடியுமான்னு கேட்டால் டேரெக்டாக ரினியூவல் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து BLS இன்டர்நேஷனல்ங்கிற வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அது எப்படி என்னங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க இப்போ அதை நம்ம பார்ப்போம். கைஸ், இப்போ நம்ம எப்படி அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு BLS இன்டர்நேஷனல்னு சர்ச் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி இங்கே டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள், BLS இன்டர்நேஷனல் அபுதாபின்னு போட்டிருக்கேன். அதை கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போங்க. கீழே போனீங்கன்னா இது உங்களுக்கு எங்கெங்கே பிரான்ச்சஸ் இருக்குங்கிறது காட்டுது. அதோட லொக்கேஷன், அது நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அது மாதிரிலாம் அங்கே காட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா நேராக கீழே போனீங்கன்னா புக்கிங் அப்பாயின்மெண்ட் ஃபார் பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கிங் பேஜுக்கு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டைப்புன்னு இருக்குது. சர்வீஸ் டைப்பை கொடுங்க. எதுக்கு நீங்கள் பாஸ்போர்ட் சம்மந்தமாக போகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது விசா அது சம்மந்தமாக போகிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. நீங்கள் வந்து பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு தான் நம்ம போகிறோம், பாஸ்போர்ட்னு கொடுத்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்டர் லொக்கேஷன்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு லொக்கேஷன் இதில் எந்த லொக்கேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோக்கு இருக்குது. நம்ம நீங்கள் எது உங்களுக்கு நியர்பையாக இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். எனக்கு நியராக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அபுதாபி அல் ரீம் ஐலாண்ட். நான் இப்போ அதை ஓகே கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கும். பார்த்தீங்களா, அதில் வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப்பு, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன பர்பஸ் அப்படின்ட்டு கேட்குது. இதில் நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா பாருங்கள். NRI சர்டிஃபிகேட்டா, மேரேஜ் சர்டிஃபிகேட், பர்த் சர்டிஃபிகேட். குழந்தைங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா கூட இதில் இங்கே தான் போய் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் எல்லாமே இதில் இருக்கும். பார்த்துக்கிங்கன்னா ஒன்று ஒன்றா தெரியும். நியூவாக பிறந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறது, அவங்க பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறது எல்லாமே இங்கே தான் நீங்கள் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பண்ண வேண்டியது பாஸ்போர்ட் ரினியூவல். மேலே இருக்குது பாருங்க, ஃபர்ஸ்ட்லேயே இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்பாயின்மெண்ட் டேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லலாம் காட்டுது பாருங்க. அதெல்லாம் ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த டேட்லலாம் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் எனக்கு 22ல் நான் அப்ளை பண்ணுறேன். அது ஒரு 2 நிமிஷம் அதே மாதிரி தான், முன்னாடி மாதிரியே ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கும். 22 இப்போ எனக்கு செலக்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஸ்லாட்டு. உங்களுக்கு எந்த டைமிங் வேணும் அப்படின்னு சொல்லி இதில் இருக்கும். நீங்கள் அந்த டைமை சூஸ் பண்ணணும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு 22ஆம் தேதி இவ்வளோ ஸ்லாட்டு தான் நமக்கு இருக்குது. அதில் என்ன வேணுமோ புக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 2:15 2:30 அங்கே இருக்கிற மாதிரி நான் புக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. 14, 15, 14, 30 இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம். நம்ம பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் கொடுக்கணும், மறந்துடாதீங்க. மாற்றிலாம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்நேம்னு ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா பேர் தான் சர்நேமு. இப்போ நான் அதையும் கொடுக்கணும். பாருங்க, எப்படி இருக்குதோ அப்படியே கொடுங்க. சின்ன எழுத்துப்பிழை கூட ஆகக்கூடாது, கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கான்டாக்ட் நம்பர் UAE கேட்குது. நம்ம அதில் வந்து நீங்கள் 050வா 052வா அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அது நீங்கள் உங்கள் நம்பர் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் நம்பர் மட்டும் டைப் பண்ணால் போதும். முன்னாடி வர அந்த 050 056 அதெல்லாம் டைப் பண்ண தேவையில்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா நம்பர் ஒன்று கேட்கும். உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் நம்பரோ உங்கள் பிரதர்ஸ் நம்பரோ அது மாதிரி ஏதாவது ஒன்று கூட கொடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ அது கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் கேட்கும். பாஸ்போர்ட் நம்பரு இதில் பார்த்தீங்கன்னா என்ன சீரியஸ்ன்னு கேட்குது. அந்த சீரியஸும் நீங்கள் கொடுத்துடணும். எம்மா எல்லா கேவா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதில் என்னவோ அதை கொடுத்துக்குங்க. நம்மளுக்கு இப்போ கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் பக்கத்துலேயே நீங்கள் டைப் பண்ணுங்க. இப்போ நம்ம கொடுத்துட்டோம், நம்பரும் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் இமெயில் அப்படின்னா உங்களோட என்ன இமெயில் ஒர்க்கிங்கில் இருக்கோ அதை நீங்கள் கொடுங்க. ஆனால் அதில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதில் ஸ்மால் லெட்டரில் அடித்தாலும் அது கேபிட்டல் லெட்டரில் தான் வரும். அது ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் நீங்கள் வந்து அதில் கேபிட்டல் லெட்டர்லேயே வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இதில் உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டாக உங்கள் மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அடுத்தது சர்வீஸ் டிஸ்கிரிப்ஷன். அதில் வந்து நீங்கள் எதுக்கு இப்போ பாஸ்போர்ட் ரினியூவல்னு கொடுத்துங்களா. பாஸ்போர்ட் ரினியூவல் கொடுத்தாச்சு.
அதுக்கப்புறம் ஐ எம் நாட் இன் ரூட் அதை ஓகே கொடுத்துருங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு நடை என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு நடை செக் பண்ணி பாருங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஆல் த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைடட் கரெக்ட் பிஃபோர் யுவர் சப்மிட். அதான் நீங்கள் ஃபர்ஸ்டே செக் பண்ணிக்கிங்க, செக் பண்ணி நல்லா கிளியராக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. உங்கள் மெயிலில் அனுப்பிச்சிருக்க ஓடிபியை நீங்கள் இதில் டைப் பண்ணணும். இப்போது நம்ம டைப் பண்ணிக்கோம், சப்மிட் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம். இப்போ நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி அப்படியே லைட்டாக சுற்றிட்டு இருக்கோம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு இது மாதிரி அப்பாயின்மெண்ட் கன்ஃபர்மேஷன் லெட்டர்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட்டு, டேட்டு, டைமிங் எல்லாமே அதில் கரெக்டாக இருக்கும். பாஸ்போர்ட் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று இதில் வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம அப்பாயின்மெண்ட் எடுத்தாச்சு. அப்பாயின்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துட்டீங்க. ஆனா ஒண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் எடுக்காம மட்டும் கண்டிப்பா போகவே போகாதீங்க. நான் பாத்தீங்கன்னா நான் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் போனேன். எனக்கு ஒரு விஷயம் இல்லைங்க. ஆனா இன்னொரு விஷயம், அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு ஒரு 10 மணிக்குன்னு வச்சுங்களேன், கரெக்டா 10 மணிக்கு போகாதீங்க, ஒரு 1 hour முன்னாடி போங்க. ஏன்னா அங்க போயிட்டு நீங்க கொஞ்சம் டைப்பிங் பண்ணணும், ஒரு லெட்டர் மாதிரி. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளேயும் பண்றாங்க. ஆனா அந்த பிஎல்எஸ் உள்ள பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஏன்னா ஏகப்பட்ட மக்கள் இருப்பாங்க, வேற வேற வேலையா வந்திருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா வெளியிலேயே ஒரு போட்டோ ஸ்டுடியோ இருக்கு, அங்கேயும் டைப் பண்ணி தராங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா 30 dirhams. அதே மாதிரி போட்டோக்கு பாத்தீங்கன்னா 30 dirhams. போட்டோ நீங்க வெளியில எடுத்தாலும் சரி, உள்ள எடுத்தாலும் சரி, அது என்ன சைஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சைஸுக்கு நீங்க போட்டோ எடுத்துக்கங்க. இந்த 2 விஷயமும் கையில எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் கம்பல்சரி எடுத்துட்டு போங்க. அது மெயில்ல காட்டணும், எப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்திருக்குங்கிறத அங்க கேட்பாங்க. அதை காட்டினீங்கன்னா உங்களுக்கு உள்ள அனுமதிப்பாங்க. அப்புறம் உள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா உட்காந்துருக்க வேண்டியதான், உங்களுக்கு டோக்கன் வரும். என்ன கொஞ்சம் லேட்டு தான் ஆகுது. பார்க்கிங் பாத்தீங்கன்னா நான் வந்து கீழே போட்டிருந்தேன் பேஸ்மெண்ட்ல. ஆனாலும் பாத்தீங்கன்னா 1 hour தான் அங்க பார்க்கிங் ஃப்ரீ. எனக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா பே பண்ணிட்டு தான் வந்தேன். அதனால நீங்க பாத்துக்குங்க எப்படின்ட்டு. வேற யாராவது டிராப் பண்ணாலும் சரி, இல்ல நீங்களே போனாலும் சரி, அதனால அதை நீங்க பாத்துக்குங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா நான் 400 dirhams ஃபர்ஸ்ட் செலவாகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு சொன்னவங்க அப்படிதான் சொன்னாங்க, 400 dirhams தாங்க செலவாகும் அப்படின்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு டோட்டலா செலவானது 465 dirhams. எதுக்கு எவ்வளவுன்னு சொல்லிடுறேன். நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கு 30 dirhams, பிளஸ் அந்த ஃபைல் ஒன்னு டைப் பண்ணுவீங்கல்ல அதுக்கு ஒரு 30 dirhams. அது இல்லாம உள்ள நீங்க பாஸ்போர்ட் ரினியூவல் பண்றதுக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 405 dirhams வாங்குறாங்க. இதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, நீங்க அந்த உள்ள பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ற இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அவங்க மிஷின் எல்லாம் அவங்கள்ட்ட கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா கேஷ் பேமெண்ட் தான். அதனால கண்டிப்பா நீங்க 405 dirhams கேஷா கையில எடுத்துட்டு போய்க்கிங்க. அதான் ரொம்ப 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 நல்லது. ஏன்னா அங்க ஏடிஎம் பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு 2 ஏடிஎம் இருந்துச்சு, அது கொஞ்சம் தூரத்துல. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் ஒர்க் ஆகல, ஒரு ஏடிஎம் பாத்தீங்கன்னா மஷ்ரேக் ஏடிஎம் ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஏன்னா நீங்க வேற ஏதாவது கார்டு வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதுல பணம் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா நீங்க கேஷ் எடுத்துட்டு போங்க. போட்டோஷாப்ல பிரச்சனை இல்லை, அங்க வந்து நீங்க கார்டு பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம். இதுல கொடுக்குற இமெயில் ஐடி இருக்கு பாருங்க, அது ரொம்ப கரெக்டா கொடுங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் அப்பாயின்மெண்ட் வாங்கினது பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி. எனக்கு ஆனா பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு. சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு முத நாளே பாத்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, ஏதோ டெக்னிக்கல் எரர் இருக்கு. அதனால வந்து நீங்க உங்களுக்கு 16ஆம் தேதி உங்களுக்கு என்ன டைமிங் கொடுத்தாங்களோ 8ஆம் தேதி அதே டைமிங்லேயே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து 16ஆம் தேதி தான் போனேன். போயிட்டு எனக்கு அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தேன். அதனால உங்களோட மெயில் ஐடி கரெக்டா கொடுங்க. அதே மாதிரி நீங்க அங்க போயிட்டு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுவீங்களா, அந்த ஃபார்ம்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியா நம்பர் எல்லாம் கேட்பாங்க. இந்தியாவில் உங்க பேரண்ட்ஸ் நம்பரோ இல்ல உங்க ஒய்ஃப் நம்பரோ உங்க பிரதர் நம்பரோ, அது மாதிரி ரொம்ப முக்கியமான நம்பரு, அதுவும் ஆக்டிவேட்ல இருக்கிற நம்பரை கொடுங்க. அதே மாதிரி இங்க உங்களுக்கு கொடுக்கறதும் இங்க 2 நம்பர் கேட்பாங்க. ஒன்னு உங்க நம்பர் கரெக்டா ஆக்டிவேட்ல இருக்க நம்பர் கொடுங்க, இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்க கம்பெனி நம்பர், அது மாதிரி ஏதாவது ஒன்னு கொடுங்க. ஏன்னா வந்து இது பேசிக் டீடைல். அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்தா, ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் எடுக்கும்போது மேரேஜ் ஆயிருந்திருக்காது, அதனால உங்களுக்கு உங்க பேரண்ட்ஸ் உங்க டீடைல் மட்டும்தான் இருக்கும். ஆனா நீங்க பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும். அது மாதிரி பட்சத்துல கண்டிப்பா நீங்க மேரேஜ் சர்டிபிகேட் அங்க சப்மிட் பண்ணியே ஆகணும். அப்பதான் அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால உங்க மேரேஜ் சர்டிபிகேட்டை ஒரு மொபைல்ல ஒரு காப்பி வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் தேவையில்ல. உங்க போட்டோஸ், உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா மேரேஜ் சர்டிபிகேட் பிளஸ் பாஸ்போர்ட்,
இது மட்டும் இருந்தா போதும், உங்களுக்கு பாஸ்போர்ட் ரினியூவல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை நீங்க அங்க கொடுத்துருங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா அட்ரஸ் எல்லாம் என்ன அட்ரஸோ அதுல கரெக்டா கொடுங்க. இல்ல அட்ரஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அதெல்லாம் சொல்லிடுங்க. பாக்கி எல்லாத்தையும் கிளியரா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துறாங்க கைஸ். அப்புறம் உங்களுக்கு இந்த விசா ரினியூவல் அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா விசா ரினியூவல் டேட்டுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடியே போயிட்டு நீங்க பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணிடுங்க. இல்லன்னு வச்சுங்களா, இது மாதிரி சின்ன சின்ன எரர் வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க அதுல ஸ்டக் ஆயிடுவீங்க. நீங்க பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ண கொடுத்து கரெக்டா 10 ஒர்க்கிங் டேஸ் எடுக்குங்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஹாலிடேஸ் மாட்டினாலும் அப்புறம் உங்களுக்கு அதுல இஷ்யூ ஆயிடும். அதனால கரெக்டா அந்த டைமுக்கு கொண்டு போயிட்டு நீங்க ரினியூவல் பண்ணிக்கிங்க. இன்னொரு விஷயம், சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊருக்கு போவீங்க. ஊருக்கு போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஊர்லயே பண்ணிக்கிங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஊர்ல வெறும் 1500 dirhams தான். நான் சொல்றது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரினியூவல் பண்றதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா 400 கிட்டத்தட்ட 450 dirhams பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 10,000 ரூபாய் வருது. ஏன்னா நீங்க இதை ஊர்ல போய் ரினியூவல் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா காசு ரொம்ப உங்களுக்கு கம்மியா கிடைக்கும். அதனால ஊருக்கு போற மாதிரி தான் அங்க பண்ணிக்கங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த கடைசி கட்டத்துல வந்து நீங்க ரினியூவல் பண்ணவே பண்ணாதீங்க எப்பவுமே. ஏன்னா அதான் இஷ்யூ. அதே மாதிரி சில காரணங்களால நீங்க ஊருக்கு போற மாதிரி ஒரு சான்சஸ் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த டைம்ல உங்க பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு தடைப்படலாம். அதனால நிறைய இஷ்யூ இருக்குது. மேக்சிமம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த 1 மாசம் அதுக்கு மேல நீங்க வந்து ரொம்ப டிலே பண்ணாம பண்ணிடுங்க. சோ அவ்வளவுதான் கைஸ், பாஸ்போர்ட் ரினியூவல் முடிஞ்சிருச்சு. சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல்ல மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. See you guys, see you next video. Bye bye.